வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவில் கூட்ட நெரிசலில் 30 பேர் பலியான பரிதாபம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த முதல்வர் யோகி ஆதித்யநாத். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவம். 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை. ஈசிஆரில் சொகுசு காரில் உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாலேயே பெண்களை இளைஞர்கள் துரத்தியதாக காவல்துறை விளக்கம். காரில் மோதியதாக கூறுவது பொய்க் குற்றச்சாட்டு என பாதிக்கப்பட்ட பெண் மறுப்பு. பெரியார் யாரை பார்த்தாலும் என்ன சாதி என்று கேட்பார் என சீமான் குற்றச்சாட்டு. இதுதான் சாதி ஒழிப்பா என்றும் சரமாரி கேள்வி. பெரியாரை இழிவுபடுத்தக்கூடியவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழல் தமிழகத்தில் உள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடந்த திமுக கூட்டத்தில் கனிமொழி எம்பி ஆவேசம். நிர்வாகிகளை நியமிக்கும் போது கட்சி கட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் எச்சரிக்கை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகிய நிலையில் சந்தித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அடுத்த 2 ஆண்டில் பணிகள் முடிந்து ராக்கெட் விண்ணில் பாயும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் உறுதி. சென்னை உள்ளிட்ட 6 நகரங்களில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை. நாடு முழுவதும் உள்ள நகராட்சி மாநகராட்சி செயல் அலுவலர்கள் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு. ஹரியானா அரசு யமுனையில் நஞ்சை கலப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதற்கு எதிரான வழக்கு. பிப்ரவரி 17ஆம் தேதி ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு சோனிபட் நீதிமன்றம் உத்தரவு. நரம்பு மண்டலத்தை தாக்கும் ஜிபிஎஸ் நோய் தாக்குதலால் கொல்கத்தாவில் சிறுவர்கள் 2 உயிரிழப்பு. மகாராஷ்டிராவை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் பரவியதால் அதிர்ச்சி. 2019 சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் திவ்யா, சித்ரா உட்பட 4 பேர் மதுரை மத்திய சிறையில் அடைப்பு. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மகாராஷ்டிராவில் 9 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் கருவுக்குள் மற்றொரு கரு இருப்பது கண்டுபிடிப்பு. அரிதிலும் அரிதான நிகழ்வு என மருத்துவர்கள் தகவல். சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்தியர்கள் உட்பட 20 பேர் உயிரிழப்பு. 9 இந்தியர்கள் விவரம் தெரிய வந்துள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தகவல். காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆணுரை வாங்க ஒதுக்கப்பட்ட $50 மில்லியன் நிதியை நிறுத்தியது அமெரிக்கா. ஆணுரைக்கான நிதியை வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. மகா கும்ப மேளாவில் புனித நீராடியதாக வெளியான புகைப்படம் தன்னுடையது அல்ல. நடிகர் பிரகாஷ் ராஜ் மறுப்பு. ஐசிசி T20 பவுலர்கள் வரிசையில் 5வது இடத்தை பிடித்தார் வருண் சக்கரவர்த்தி. பேட்டர்கள் வரிசையில் திலக் வர்மா 2வது இடத்திற்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் 25 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த 4 பேர், அசாம் மற்றும் குஜராத்தை சேர்ந்த தலா ஒருவரும் உயிரிழந்தவர்களில் அடக்கம். நீதிபதி ஹரிஷ்குமார் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை ஆணையம் அமைத்து முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை இளைஞர்கள் சொகுசு காரில் துரத்திய காட்சிகள் வெளியான நிலையில் சிசிடிவி காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி மிரட்டுவதும் பயத்தில் அந்த பெண்கள் முன்பும் பின்பும் சென்று வருவதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சொகுசு கார் மீது உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் இதனால் அந்த காரில் இருந்த இளைஞர்கள் பின்தொடர்ந்து துரத்தியதாகவும் விளக்கமளித்துள்ளது. அதே நேரத்தில் காரை உரசிவிட்டு சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு பாதிக்கப்பட்ட பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஈசிஆரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவம் நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா என்றும், குற்றம் செய்பவர்கள் திமுகவினர் என்றால் காவல்துறை காலம் தாழ்ந்துதான் செயல்படுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
பெண்களுக்கு சென்னையில் பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் நினைப்பதாக கண்ணீரோடு மாணவிகள் கூறுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே பிரம்மகுமாரிகள் மையத்தில் அகில இந்திய மாதர் சங்கத்தின் 93வது மாநாட்டினை ஆளுநர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய ஆளுநர், பெண்கள் தற்போது பட்டம் பெற்றுவிட்டனர், கோல்டு மெடல் பெறுகிறார்கள். ஆனால் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுடைய இடம் குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். GSLV F-15 ராக்கெட் திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள ட்வீட் பதிவில், GSLV F-15 ராக்கெட் NVS-02 செயற்கைக்கோள் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்வெளியில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பனையூரில் நடைபெற்ற தாவிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், நிர்வாகிகளை நம்பிதான் கட்சி தொடங்கியுள்ளதாகவும் மக்களுக்காக கடுமையாக உழைத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார். இதனிடையே விசிகவில் இருந்து சமீபத்தில் விலகிய ஆதவ் அர்ஜுனா விஜயை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பெரியார் யாரை பார்த்தாலும் என்ன ஜாதி என கேட்பார் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார். அதற்கு சான்று அமைச்சர் துரைமுருகன் என்றும் கம்யூனிஸ்ட் வாசுகி என்றும் தெரிவித்த சீமான், இதுதான் ஜாதி ஒழிப்பா எனவும் கேள்வி எழுப்பினார். பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார். சான்று எங்க ஐயா துரைமுருகனே, சான்று அம்மா வாசுகி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வாசுகி, என்ன சாதி? அதுல கொடுமை என்னன்னா, டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல. ஆமா ஆமா, இது சாதி ஒழிப்பு. முகமதுலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்துல ராமசாமி நாயக்கர்னு இருக்கு. சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் கோடிக்கணக்கான மக்கள் பெரியாரை நேசிக்கும் நிலையில் பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் சீமான் பெரியார் குறித்து பொதுவெளியில் அவதூறாக பேசியுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சீரங்கராயன் ஓடையைச் சேர்ந்த கனகராஜ், வர்ஷினி ஆகியோர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இருவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இந்த வழக்கின் முதன்மை குற்றவாளியான கனகராஜின் சகோதரர் வினோத்தை சாகும் வரை தூக்கிலிட கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி விவேகானந்தன் விளக்கமளித்துள்ளார். வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றங்களை அரசியல் மேடையாக்க முயற்சிக்க வேண்டாம் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டமாக தெரிவித்துள்ளது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த அனுமதிக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி, அரசு தரப்பில் அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு உரிய ஆதாரங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்ப்புக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதி, இனி போராட்டம் நடத்துவது தேவையற்றது என கூறி விசாரணையை ஒத்திவைத்தார். ஈமு கோழி வளர்ப்பில் மோசடி செய்த ஈரோட்டைச் சேர்ந்த குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து முதலீட்டாளர்கள் நலன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் மோசடி செய்த 19 கோடியே 3 லட்சம் ரூபாயை அபராதமாகவும் விதித்து உத்தரவிட்டது. 2010ஆம் ஆண்டு சுசி ஈமு ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய குருசாமி ஈமு கோழி வளர்ப்பில் லாபம் ஈட்டலாம் என கூறி 1087 பேரிடம் 19 கோடியே 3 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது குறிப்பிடத்தக்கது. வீடு, கடை, கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் மின் நுகர்வோர்கள் RCD கருவி பொருத்த வேண்டும் என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மின்கசிவினால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்காக கருவியை பொருத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆட்டோவுக்கான புதிய மீட்டர் கட்டணத்தை அறிவித்துள்ள ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் இனி ஓலா, ஊபர் உள்ளிட்ட செயலிகளுடன் இணைந்து வாகனங்களை இயக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளனர். அதே நேரத்தில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அரசின் பரிசீலனையில் உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 9 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியான ஜீசான் பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது. 26 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து லாரி மீது மோதியபோது இந்த விபத்து நடந்துள்ளது. இதில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் 9 பேர் இந்தியர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தெற்கு சூடானில் புறப்பட்ட 10 நிமிடத்தில் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட 20 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூனிட்டி மாகாணத்தில் இருந்து தலைநகர் ஜூபாவிற்கு எண்ணெய் தொழிலாளர்கள் 21 பேருடன் புறப்பட்ட சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த 20 பேரில் ஒருவர் இந்தியர் என்பதும் 2 பேர் சீனர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. 7 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமி திரும்ப முடியாமல் தவித்து வரும் நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோரை விரைந்து மீட்டு வருமாறு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 2 விண்வெளி வீரர்களையும் ஜோ பைடனின் நிர்வாகம் கைவிட்டு விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் ஆணுரை வாங்குவதற்காக பைடன் அரசு ஒதுக்கிய $50 மில்லியன் நிதியை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆணுரைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை ஹமாஸ் அமைப்பினர் வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் கருவூலத்தில் இருக்கும் ஜெயலலிதாவின் நகை, புடவைகள் உள்ளிட்ட பொருட்களை பிப்ரவரி 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பெரிய பெட்டிகளை கொண்டுவர நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் உடைமைகளை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு விஷயங்களை ஏற்பாடு செய்ய கர்நாடக காவல்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளது. கனடா பிரதமர் தேர்தல் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரூபி தல்லா களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் சமீபத்தில் கனடா பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு பதிலாக லிபரல் கட்சியின் அடுத்த தலைவருக்கான போட்டியில் இடம்பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் 3 முறை எம்பியாக பதவி வகித்த ரூபி தல்லா தாம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கனடாவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவேன் என்று ட்ரம்ப் பாணியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் 9 மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த கருவுக்குள் இன்னொரு கரு இருப்பது தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த பெண் கருவுற்று இருந்த போதே அந்த கருவுக்குள் வேறொரு கரு உருவாகியுள்ளது. உலகில் இவ்வாறான பிறப்பு அரிதிலும் அரிது என்ற நிலையில் இதுவரை உலக அளவில் 200 கர்ப்பிணிகளுக்கு மட்டுமே இதுபோன்ற அரிய நிகழ்வு நிகழ்ந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் கருவுக்குள் இருக்கும் இன்னொரு கருவில் வளர்ச்சி இல்லாததால் குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக மருத்துவ கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகியுள்ளது. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரின் அறிமுக காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே பராசக்தி டைட்டில் சர்ச்சை தொடர்பாக எக்ஸ் தளத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கமளித்துள்ளார். அதில் தனது 25வது படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியாவதாகவும், தமிழில் சக்தி திருமகன் என்ற தலைப்பு வைக்கப்பட்ட நிலையில் தெலுங்கில் பராசக்தி என்ற தலைப்பு வைத்துள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு பராசக்தி தலைப்பை தெலுங்கில் பதிவு செய்த சான்றிதழையும் விஜய் ஆண்டனி வெளியிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜும் ஹிந்தி பிக்பாஸ் புகழ் மகீரா சர்மாவும் காதலிப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனை மகீரா சர்மாவின் தாயாரான சாய்னா சர்மா முற்றிலும் மறுத்து பேட்டியளித்துள்ளார். முன்னதாக கிரிக்கெட் வீரர் முகமது சிராஜும் பாடகியும் நடிகையுமான ஜனாய் போஸ்லேவும் காதலிப்பதாக பேச்சுக்கள் கிளம்பின. தற்போது மீண்டும் முகமது சிராஜை சுற்றி காதல் கிசுகிசுக்கள் கிளம்பி வருவது குறிப்பிடத்தக்கது. ICC T20 பவுலர்கள் வரிசையில் 5வது இடத்தை வருண் சக்கரவர்த்தி பிடித்துள்ளார். பேட்டர்கள் வரிசையில் திலக் வர்மா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரின் 9வது சுற்றில் உலக சாம்பியன் குகேஷ் வெற்றி வாகை சூடினார். நடப்பு தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்து முதலிடம் பிடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவில் கூட்ட நெரிசலில் 30 பேர் பலியான பரிதாபம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்த முதல்வர் யோகி ஆதித்யநாத். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவம். 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை. ஈசிஆரில் சொகுசு காரில் உரசிவிட்டு நிற்காமல் சென்றதாலேயே பெண்களை இளைஞர்கள் துரத்தியதாக காவல்துறை விளக்கம். காரில் மோதியதாக கூறுவது பொய்க் குற்றச்சாட்டு என பாதிக்கப்பட்ட பெண் மறுப்பு. பெரியார் யாரை பார்த்தாலும் என்ன சாதி என்று கேட்பார் என சீமான் குற்றச்சாட்டு. இதுதான் சாதி ஒழிப்பா என்றும் சரமாரி கேள்வி. பெரியாரை இழிவுபடுத்தக்கூடியவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய சூழல் தமிழகத்தில் உள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடந்த திமுக கூட்டத்தில் கனிமொழி MP ஆவேசம். நிர்வாகிகளை நியமிக்கும் போது கட்சி கட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் எச்சரிக்கை.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா விலகிய நிலையில் சந்தித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அடுத்த 2 ஆண்டில் பணிகள் முடிந்து ராக்கெட் விண்ணில் பாயும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் உறுதி. சென்னை உள்ளிட்ட 6 நகரங்களில் மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளும் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை. நாடு முழுவதும் உள்ள நகராட்சி, மாநகராட்சி செயல் அலுவலர்கள் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு. ஹரியானா அரசு யமுனையில் நஞ்சை கலப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதற்கு எதிரான வழக்கு. பிப்ரவரி 17ஆம் தேதி ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு சோனிபட் நீதிமன்றம் உத்தரவு. நரம்பு மண்டலத்தை தாக்கும் GPS நோய் தாக்குதலால் கொல்கத்தாவில் சிறுவர்கள் 2 உயிரிழப்பு. மகாராஷ்டிராவை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் பரவியதால் அதிர்ச்சி. 2019இல் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் திவ்யா, சித்ரா உட்பட 4 பேர் மதுரை மத்திய சிறையில் அடைப்பு. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மகாராஷ்டிராவில் 9 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் கருவுக்குள் மற்றொரு கரு இருப்பது கண்டுபிடிப்பு. அரிதிலும் அரிதான நிகழ்வு என மருத்துவர்கள் தகவல். சவுதி அரேபியாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்தியர்கள் உட்பட 20 பேர் உயிரிழப்பு. 9 இந்தியர்கள் விவரம் தெரிய வந்துள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தகவல். காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆணுரை வாங்க ஒதுக்கப்பட்ட $50 மில்லியன் நிதியை நிறுத்தியது அமெரிக்கா. ஆணுரைக்கான நிதியை வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. மகா கும்பமேளாவில் புனித நீராடியதாக வெளியான புகைப்படம் தன்னுடையது அல்ல. நடிகர் பிரகாஷ் ராஜ் மறுப்பு. ICC T20 பவுலர்கள் வரிசையில் 5வது இடத்தை பிடித்தார் வருண் சக்கரவர்த்தி. பேட்டர்கள் வரிசையில் திலக் வர்மா 2வது இடத்திற்கு முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.